மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டாம். துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதால் நாங்கள் பெரியார் ஒருபோதும் பெண்களை செல்ல இளவரசிகளாக இருக்க விரும்பவே இல்லை. நீங்கள்லாம் சுதந்திரமான ராணி ஆகணும் என்பதை தான் பெரியார் ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு நீ வரணும். அந்த வெளிநாடுக்கு போ, படி. இந்த சமூகம் படிச்சு வெளியே வரதே பெருசு. பெரிய அளவுல சாதித்த பிறகு கலாச்சாரம் என்பது பெண்ணை சுற்றியே தான் இருக்கு. சமூகத்தை சுற்றியே அவங்க கலாச்சாரம் கிடையாது. அது இருந்தது. பெயர் வைப்பதில் மதம் இருக்கிறது, பெயர் வைப்பதில் வேற்றுமை இருக்கிறது, பெயர் வைப்பதில் பாலின வேற்றுமை இருக்கிறது. பெரியார் கிட்ட குழந்தை பெயர் கொடுத்தா கியூபான்னு பேர் வைக்கிறாரு, மாஸ்கோன்னு வைக்கிறாரு, ரஷ்யான்னு வைக்கிறாரு. என்னங்க எப்படி வைக்கிறேன்னு கேட்டா, நீ சிதம்பரம் பழனி திருப்பதிலாம் வைக்கிறல்ல, நான் ரஷ்யா கியூபான்லாம் வைக்க கூடாதான்னு கேட்கிறாருல. அந்த சீர்திருத்தத்தின் விளைவுதான் இன்றைக்கு மதிவதனையும் பகுத்தறிவு சுயமரியாதை தொண்டரமாக இந்த இடங்களில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா கருமாத்தூர் கல்லூரிக்கு நான் வந்தது கடந்த 3 வருஷமா அவங்க கூப்பிட்டப்ப என்னால் வர முடியல. உங்களை பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த வருஷம் வந்தேன். எப்படி எங்களை பார்க்கதான்னு உங்களுக்கு தெரியுமா, எங்களெல்லாம் தெரியுமான்னு கேட்டால், ஒரு தம்பி ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்து பயங்கர அலம்பலை கொடுத்துட்டு இருந்தோன்னே பேராசிரியர் கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. ப்ளூ கலர் வெள்ளை சட்டை செக்குடு. என் தெரியுமா? தங்கப்பிள்ளை ஒரு முறை எழுந்துறீங்க. இங்கே இவர் தான் அந்த ஃபோன் வச்சுட்டு, நீங்கள் தான் தங்கப்பிள்ளை எழுந்துறீங்க. எல்லாரும் அவர் கை தட்டுங்க. பொண்ணுங்கெல்லாம் கை தட்டுங்க. நம்ம பையன் தானே. சரி, உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? இருங்க, மற்றவங்க அமைதியாக இருக்கணும். நம்ம தம்பிட்ட நம்ம பேர் கேட்குறோம். பேர் சொல்லுமா. இங்கே பாருடா, என்ன பாருடா, அக்காவை பாருடா, பேர் சொல்கிறா. உன் பேரை எல்லாரும் சொல்கிறாங்க, நீ சொல்லு, சத்தமாக சொல்லு, எனக்கு கேட்குற மாதிரி சொல்லு. எல்லாம் அமைதியாக இருக்கணும். ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. டே இருங்கடா, அவன் சொல்லட்டும்டா, இருங்கடா. சொல்லுமா. எல்லாம் அமைதியாக இருக்கணும். சொல்கிறது எனக்கு கேட்குதான்னு பார்ப்போம். என்ன? கருப்பசாமி. சரி, உண்மை பேர் சொல்றியா நக்கலா சொல்றியா? உண்மை பேரே கருப்பசாமியா? சரி, உட்காந்து. கருப்பசாமி அவர் பேர். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 வகையாக உங்கள் பேர் மேடையில் தெரியலாம். ஒன்று, எங்களை மாதிரி சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு எங்கள் பேர் தெரியலாம். இல்லைன்னா என்னடா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன்னு பேர் தெரியலாம். இந்த 2ல் கல்லூரிக்குள்ளே உங்கள் பேர் தெரியணும்னா எப்படினாலும் தெரியலாம். சமூகத்தில் உலக அரங்கில் உங்கள் பெயர் தெரியணும்னா அப்படி தெரிய முடியாது. இங்கே வந்தாதான் தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள்லாம் வரணுன்ற விருப்பத்திற்காக தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இப்போ தம்பி நான் மனதார பாராட்டுகிறேன். அவருக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை அப்படின்னா, ரொம்ப நேரமாக அங்கே பேசிகிட்டு இருந்தான். பேசினதில் டான்ஸு. சரி, டான்ஸ் ஆடுறாரு, பேராசிரியர் போய் நிற்கிறாரு, அமைதியாக இருப்பாருன்னு பார்த்தா, சார் நான் உட்காடுறேன் சார் அப்படின்னாரு. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, சார் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நண்பராக இருக்கக்கூடிய பேராசிரியருக்கு எல்லோரும் மிகப்பெரிய பாராட்டை, கைத்தட்டல்களை நம்ம கொடுத்து தான் ஆகணும். சார் ரொம்ப நன்றி. எதுக்கு சாருக்கு நன்றி சொல்கிறேன்னா, சூப்பர். சரி, இருங்க. சாருக்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக எனக்கும் உங்களுக்கும் ஏறக்குறைய 10 வயது வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அண்ணன் இளமகிழன் அவர்கள்லாம் படித்தப்ப இந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் எனக்கு சொந்த ஊர் பழனி, என்னுடைய அப்பாவோட உறவினர்கள்லாம் மதுரை இந்த பக்கம் இருக்கனால அந்த ஸ்லாங் அப்பப்போ வரும். செகனிலே அப்பயே உட்கார வச்சுருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். எனக்கு சொல்லுவாங்க, வாயை பேத்துருவாங்க, கத்தாதீங்கன்னு வாங்க. ஆனால் இன்னைக்கு தலைமுறைக்கு உங்களுக்கு எப்படி பேராசிரியர்கள் கிடைச்சிருக்காங்கன்னா,
அடிக்காம திட்டாம தோல்ல தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய பேராசிரியர்களை கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி பெற்றிருக்கிறது. உண்மைன்றவங்க மட்டும் கை தட்டலாம். அப்ப அந்த பேராசிரியர்களை நீங்க என்ன நெருக்கடிக்கு தள்ளுறீங்கன்னு சொன்னா, ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து பேசுறப்ப நீங்க கூட பேசுறதுல தப்பே கிடையாது. கீழே உட்கார்ந்து பேசுறதுல விட ஈஸியான காரியம் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நான் பாட்டு பேசுறப்ப நீங்க பாட்டு பேசுறது கஷ்டமான காரியமா? நீங்க இப்ப பண்றது கடினமான காரியம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 1000 பேத்துல ஒருத்தரா கீழே உட்கார்ந்து பேசுறது ரொம்ப 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 எளிமையான காரியம். 1000 பேர் முன்னாடி மேடையில் பேசுவதுதான் கடினமான காரியம். அந்த காரியத்தை உங்கள் சகோதரியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்லூரிக்கு என்னை பேச அழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு முன்னால் அவருக்கே உரிய பண்பு அது. தங்கச்சி பேசட்டும், அதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன்னு அவர் சொன்னது அவருடைய பண்பை குறிக்கிறது. அவர் மட்டும் இல்லை, இந்த இயக்கமே அப்படிப்பட்ட இயக்கம். அவர்களை விட இளையவர்களை அவர்கள் தோள் மீது தூக்கி நிறுத்தி காட்டக்கூடியதுதான் திராவிடர் இயக்கம். அந்த வழியில் வந்த அண்ணன் இளமகிழன் அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய கல்லூரியை பற்றி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க படித்த காலேஜை பற்றி குறைதான்ப்பா சொல்லுவோம். ஆமாம் தானே? கா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கக்கா, முறப்பா இருக்கா, ஃபாதர் உங்கள் முன்னாடி தான்க்கா ஜாலியாக பேசுகிறாரு, எங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாருக்கா, இந்த பேராசிரியர்லாம் உங்கள் முன்னாடி தான்க்கா அமைதியாக இருக்காங்க, எங்களை திட்டுவாங்கக்கான்னு அவங்க படித்த காலேஜை குறை சொல்லுவோம்ப்பா. ஆனால் நான் உங்கள் காலேஜில் பார்த்து வியந்த ஒரு மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரெக்டர் ஃபாதர், அதிபர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேசில் சார் நான் பார்த்து வியந்த சில மனிதர்களில் ஒருவர். ஏன்னு காரணம் சொல்லிடுறேன். இப்போ வந்து சேர்ந்தவங்களுக்கு அவரை தெரியாது. ஏன்னா அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. 5 வருடங்கள் திருவண்ணாமலை வேட்டவலம் கல்லூரிக்கு போயிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் கூட இருக்கக்கூடிய அந்த யங் மைண்ட்ஸ் இருக்காங்கல்ல உங்களை மாதிரி, இந்த யங் மைண்ட்ஸை பார்த்தாலே பெரியவங்களுக்கு இப்போ ஒரு அலர்ஜி இருக்கும். ஐயோ வந்துட்டானேன்ற மாதிரியே நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அவர் எப்போதும் அவரோடு இளைஞர்களை வைத்து கொள்ளக்கூடிய ஒருவர். அதனால தான் அவர் பேசுகிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன சாமி நம்ம பாசெல்லாம் பேசுதுன்ற மாதிரி 2K கிட்ஸ் மொழியெல்லாம் அவர் பேசுவார். உங்களுக்கு ஏற்றது போல இருப்பது மட்டுமல்ல, எப்படியாவது என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா கொண்டு வந்துடணும்னு நம்மளை பெற்றவங்க நினச்சா ஒரு அர்த்தம் இருக்குது. நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். காலேஜ்குள்ளே வந்தோடனே கேட்டேன், சார் இங்கே பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். கருப்புசாமி மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நல்லா கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கு பிறகு சத்தம் போடுங்க. அவர் சொன்ன பதில், ரொம்ப நல்ல பசங்க தாம்மா எங்கள் காலேஜில் இருக்காங்கன்னாரு. உண்மையாக அவரை வச்சுட்டு நான் போய் சொல்ல முடியாது. ஏன் இப்படி சொல்கிறாருன்னு, அவர் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி சொல்கிறாருன்னு நினச்சிட்டு, ஃபாதர் உண்மையாகவே கவனிப்பாங்களா ஃபாதர்னு கேட்டேன். பேசுனா கவனிப்பாங்களான்னு கேட்டேன். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பேராசிரியர்களும் கல்லூரிக்கு போனாலே எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா உங்ககிட்ட வருவேன், உங்களுக்கே ஒரு கஷ்டம்ன்ற மாதிரி என்கிட்ட புலம்புவாங்க. அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, திருத்தவே முடியாது, இந்த தலைமுறையே நாசமாயிடுச்சுன்னுவாங்க. ஆனால் அந்த ஃபாதர் லயோலா காலேஜுக்கு நான் போனப்பையும் ஒரே பதில் தான் சொன்னார். இங்கே உங்களை பற்றியும் ஒரே பதில் தான் சொன்னார், அமைதியாக கவனிப்பாங்கம்மா அப்படின்னாரு. அது என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டால், உருப்பிட மாட்டேன்னு சொல்லியே நம்ம தலைமுறையை உருப்பிட விடலை. நமக்கு முன்னாடி தலைமுறையை அதிலிருந்து மாறி உருப்பிட மாட்டேன்னு சொல்லாமல் என் பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய ஃபாதர் பேசில் போன்றவர்கள் தான் அருளானந்தர் கல்லூரியினுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலம் வாய்ந்தவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். அதே போல கல்லூரியினுடைய முதல்வர், உங்களுக்கு வாய்ப்பை பாருங்க, திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே திட்டுற முதல்வர், வலிக்காம எப்படி அடிக்க முடியும்? வலிக்காம அடிக்கக்கூடிய முதல்வர். அவர்கிட்ட நான் பார்த்து வியந்தது என்னன்னா, ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய மனிதர்கள் சில நேரங்களில் தான் அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்டுவாங்க. அவருக்கு உண்மை முகம் என்னன்னு பார்த்தாலும் அந்த சிரித்த முகமாக தான் இருக்கு. காரணம், உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முதல்வரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முதல்வர் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வைஸ் பிரின்சிபல் இருக்காங்க, டெப்டி பிரின்சிபல் இருக்காங்க, ஜான் சார் இருக்காங்க. இப்படி பலர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில்
வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாத்தையும் விட பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கீங்க. மேடையில இருந்து பார்க்குறப்ப இந்த பக்கம் பாப்பா, இந்த பக்கம் தம்பி. நான் உங்களை தம்பி பாப்பான்னு கூப்பிட்டுக்கலாம்ல. சரி, தம்பி தங்கைகள் நிறைந்த அரங்கம். சரியா ஒரு 20 நிமிஷத்துல அக்கா முடிச்சிடுறேன். இன்ட்ரோடக்ஷனே 10 நிமிஷம் கொடுத்துட்டேன்ல, 20 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரே ஒரு உதவி, ஹெல்ப் பண்ணணும். கருமாத்தூர்ல அருளானந்தர் கல்லூரியில உதவி செய்யக்கூடிய தம்பிகள் தங்கைகள் நிறைய இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளுக்கு பேச போயிருக்கேன்ப்பா. நிறைய கல்லூரிகள் இந்த ஸ்ட்ரென்த்து வந்து பெருசு, இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு சந்தேகப்படுவாங்க. 5000 மாணவர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் பேசியிருக்கிறேன். 10 லட்சம் பேர் நிறைந்திருக்கக்கூடிய மாநாட்டில் பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, இவ்வளவு அமைதியாக நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே தான் இருக்கீங்க. நான் சொல்கிறத கேட்டு அக்கா பொய் சொல்லாதீங்க, நாங்கள் இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் பேசுகிறப்ப நீங்கள் அமைதியாக இருக்கிறத அரங்கமே பார்க்குது. உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பாட்டு போட்டால் தான் நீங்கள் சத்தம் போடுறீங்க. உங்களுக்கு புரிகிற விஷயத்த பேசுனா அமைதியாக கவனிக்கிறீங்கன்னா ஆக சிறந்த மாணவர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. தங்க கட்டிங்க, நீங்கள் தங்க பூக்கள். தங்கப்பூவேன்னு ஒரு பாட்டு வந்திருக்கா? யார் பாடுவா? நல்லா பாடுங்க, கோரஸா பாடுங்க. பெண்கள் பாடுங்க. எப்ப பாடுறது? நம்ம அவங்களே பாடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதா? நம்ம பாடுவோம். பாடு. சரி, நீங்களே பாடுங்கடா, நாங்க கேட்குறோம். தங்கப்பூவே பாட சொன்னா பூவே கதறி கதறி பாடாதன்னு அழுகிற அளவுக்கு பாடுறது. நான் என்ன சொன்னேன்? அந்த பாட்டை பாட சொன்னேன். கண்டிப்பாக பெண் தோழிகள் இருப்பாங்கல்ல, சில பேருக்கு காதலிகள் இருப்பாங்க, அது காதலாகவே முடிஞ்சிடும், அப்படிலாம் இருப்பாங்கல்ல. எல்லாரும் இருக்கீங்க. சிங்கிள்ஸ் இருக்கீங்களா? சூப்பர். பெண்களில் சிங்கிள்ஸே இல்லையா? இருக்கீங்க. சரி, இப்போ சிங்கிளாக இருக்கவங்கெல்லாம் வாழ்க்கையில் காதலிக்க ஆள் கிடைக்காம நம்ம சிங்கிளா இல்லை, நம்மனால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சிங்கிளா இருக்கோம். சூப்பர், டன். இதே உற்சாகத்தோடு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் வேண்டாம், பயப்படவே கூடாது. கை மட்டும் உயர்த்தினா போதும். இந்த முன்வரிசையில் இருக்க 3 தம்பிங்க மாதிரி மற்றவங்களும் உற்சாகமாக நான் சொல்கிறதுக்கு கை உயர்த்தினா போதும். அருமை தங்கைகளே தம்பிகளே, முதல் வரிசையிலேருந்து கடைசி வரிசை இருக்க எல்லாரும் கேட்குதுல்லப்பா? டன். இங்கே இருக்க நம்ம எத்தனை பேர், மதிவதனையும் சேர்த்து கேட்கிறேன், எத்தனை பேரோட தாத்தா கல்லூரிக்கு போனவர்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. எங்க தாத்தா காலேஜுக்கு போனவர்னு யார் இருக்கீங்க? இருங்க, பதிலுக்கு கை தான் உயர்த்த சொன்னேன். ஒரு நிமிஷம், கை உயர்த்தினவங்க அப்படியே இருங்க. இந்த முன்வரிசையில் இருக்கீங்கல்ல, அப்படியே இருங்க. இந்த இங்கே தம்பி, இந்த வெள்ளை சட்டை செக்குடு போட்டிருக்கீங்கல்ல, தின்னூறு வச்சுருக்கீங்கல்ல, எந்திரிமா, நீதான். எத்தனை பேருக்கு நீங்கள் பின்னாடி கை மட்டும் எத்தனை பேர் தூக்கியிருக்காங்கன்னு அக்காக்காக எண்ணி சொல்லு, டக்குன்னு சொல்லு. ஒருத்தர். அந்த பக்கம் 2 3 4, அந்த 1 5. சரி, கையை கீழே போட்டுருங்க. உங்கள் முன்னாடி தான் கணக்கு போட்டேன். 1000 மாணவர்கள் இல்லை, 2000 மாணவர்கள் இருக்கீங்க, அப்படி தானே? 2000 மாணவர்களில் 5 பேரோட தாத்தா படித்தவர். எத்தனை பேரோட பாட்டி காலேஜுக்கு போனவங்க கை தூக்குங்க. தாத்தாவையே காலேஜ் போக விடலை இவனுங்க, பாட்டியை போக விடுவாங்களா? டன். ஒருத்தர் கிடையாது. அப்பா எத்தனை பேர் காலேஜ் போனவர் கை தூக்குங்கப்பா. நல்ல. சரி, கருப்பசாமி என்றியாம்மா? எண்ணி சொல்றியா? சரி, வேணாம், அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் ஜென் மோட்ல இருக்கார், நீ அமைதியாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பக்கம் நம்ம அப்பா தானே, எதுக்கு கணக்கு பார்த்துட்டு 50ன்னு வச்சுப்போமா? சரி, இந்த பக்கம் எத்தனை பேர் கை தூக்குனீங்க? எல்லாரும் சேர்த்து நானா கன்செஷன் கொடுக்குறேன். உங்கள் அப்பாவும் என்னுடைய தந்தை மாதிரி தானே, 70 பேர்னு வச்சுப்போம். 70 பேர் கை தூக்கலை, போனால் போதுன்னு சொல்கிறேன். எத்தனை பேரோட அம்மா கல்லூரிக்கு போனவங்க? நீங்களே பார்த்துக்கங்க, கைகள் குறைஞ்சிருச்சு. 20 பேர் இருப்போமா? 30ன்னு வச்சுப்போம். சரி, கையை கீழே போட்டுருங்க. இப்போ அடுத்து முக்கியமான கேள்வி,
1000 பேர் இருக்கக்கூடிய 2000 பேர் இருக்க அரங்கத்துல நல்லா கேட்டுக்கணும். இவ்வளவு நேரம் நீங்க கத்தனை சத்தம் போட்டதை நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றதை நீங்க சத்தமா கேட்டுக்கங்க. 2000 பேர் இருக்க அரங்கத்தில் 5 பேரோட தாத்தா படிச்சவர் காலேஜ். அது கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும் உண்மை சொன்னியா பொய் சொன்னியான்னு. பாட்டி ஒருத்தர் கிடையாது. அப்பா 50லேருந்து 70 நம்மளா சொல்றோம். 20 பேரோட அம்மா. அடுத்த முக்கியமான கேள்வி, இங்க இருக்க நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், செகண்ட் இயரா இருக்கலாம், தேர்ட் இயரா இருக்கலாம். தெரியாம வேற காலேஜ் கிடைக்கலன்னு அருளானந்தருக்கு வந்தேன்றவங்க இருக்கலாம், சும்மா தான்க்கா வந்தேன்றவங்க இருக்கலாம், பிடிச்சு வந்தவங்க இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாமா. அரியர் வச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் கல்லூரி படிப்பை முடிச்சிருவேன்கான்றவங்க மட்டும் கை தூக்குங்க. எப்படியாவது படிச்சு முடிச்சிருவேன்னு. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் தமிழ்நாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் 1 மணி நேரம் பேசினா கூட இதான் டெமான்ஸ்ட்ரேஷன். கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். 2000 பேர்ல 5 பேர் தாத்தா படிச்சாருன்றது செய்தி இல்லை. 2000 பேர்த்துல 1900க்கு மேற்பட்ட தாத்தா படிக்கலன்றது தான் செய்தி. 2000 பேரோட பாட்டியும் படிக்கல. 2000 பேர்த்துல 50ன்றது 1% வருமா? 10% வருமா? இல்ல இல்ல. 10% பேரோட அப்பா கூட படிக்கல. 5% பேரோட அம்மா கூட படிக்கல. தாத்தா படிக்காத, பாட்டி படிக்காத, அப்பா அம்மா படிக்காத முதல் தலைமுறை பட்டதாரிகள் நீங்க படிச்சு பட்டம் பெற்று மாசா காலேஜை விட்டு வெளியே போறீங்கன்றதுதான் செய்தி. 2000 பேர் படிக்க போறீங்க. நாளைக்கு உங்கள் தலைமுறைகிட்ட இதே மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து கேள்வி கேட்குறப்ப அந்த குழந்தை சொல்லும், எங்க அப்பாவும் படிச்சவங்க, எங்க அம்மாவும் படிச்சவங்க. அப்ப நீங்க ஓடுற ஓட்டம் இன்னைக்கு கிண்டல் கேலியா இருக்க வாழ்க்கை 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறப்ப ஏங்க பொண்ணு கிடைக்கலன்னு கேட்டா, அவன் வேலைக்கு போகாம உசிலம்பட்டியில் ஊரை சுத்திட்டு இருந்தான்னா யாரு பொண்ணு கொடுப்பான்னு வாங்கல்ல. அப்ப வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லும், படிச்சிருந்தா அப்பயே உருப்பிட்டுருக்கலாம்லன்னு. படிச்சா உருப்பிட முடியுமா? படிக்காதவங்களாம் உருப்பிடலையா? அடுத்த கேள்வி வரும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இங்க ஒரு பொண்ணு வந்து கேமரா ஸ்டாண்டை வச்சுட்டு நிற்கிறாங்கல்ல, உங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்லை உங்க கல்லூரி மாணவர்னு சொன்னாங்க. நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், பேசல் ஃபாதர்கிட்ட, கோட் போட்டிருக்காங்களே வெளி கல்லூரியிலேருந்து வந்திருக்காங்களான்னு. இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னார். பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் குழந்தைங்க தான், 18 வயசு நிறைவடை வரைக்கும் நீங்கள் குழந்தைங்க தான். பெண் பிள்ளைகளே, அந்த பாப்பா நிற்கிறாங்கன்றப்ப படிக்காத தாய்மார்கள்ட்ட போய் நான் கூட்டம் பேசுவேன். நேற்று போய் பேசின கூட்டத்தில் எல்லாரும் பாட்டி அம்மா, ஒருத்தர் படிக்கல. அந்த சிவப்பு சேலை கட்டின அக்கான உடனே தலையை குனிஞ்சிக்கிட்டு ஐயோ நம்மளை சொல்கிறாங்களேன்னு வாங்க. படித்த கல்வி என்ன பண்ணும்னா 2000 பேர் இருக்க அரங்கத்தில் கேமரா ஸ்டாண்ட் ஆப்ரேட் பண்ண நிற்கிறதுக்கான துணிச்சலை மட்டும் தராது, அந்த பொண்ணை பாருன்றப்ப கையை கட்டி கெத்தா நிற்கிறதுக்கான துணிச்சலை படித்த கல்விதான் கொடுக்கும். பெண் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ உங்க சக தோழர்களோ நண்பர்களோ வாழ்க்கையில எது வரைக்கும் வருவாங்கன்னு கேட்டா, காலேஜ் முடிகிற வரைக்கும் கூட வரமாட்டாங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா கேன்டீன் பக்கமாக ஓடிடுவாங்க. உண்மையை யதார்த்தத்தை பேசுவோம். அப்போ கேமராவை எடுத்துட்டு அந்த பையன் நின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காது. ஏன் அந்த பொண்ணு நின்னா சந்தோஷமா இருக்குன்னு ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். இந்த பகுதிகளில் உசிலம்பட்டியில் பெண் சிசு கொலை நிறைய நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எதுக்குப்பா பெண் பிள்ளைகளை கொன்னாங்க? தம்பிங்க சொல்றீங்க, எழுந்து யாராவது ஒருத்தர் துணிச்சலோடு ஒரே ஒரு பையன் சொல்லு. ஹலோ செக். சரி, ஏதோ சொல்றாங்க, அவங்க தங்கச்சியும் அக்காவும் இன்னைக்கு உயிரோட தான் பிறந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த வழி தெரியாதனால விட்டுருவோம். நம்ம பாட்டியோ அவங்களோட பாட்டியோ கள்ளிப்பாலுக்கு இரையா இருப்பாங்கல்ல, அந்த பெண்கள் யாராவது ஒரே ஒருத்தர் எழுந்து என்ன காரணமா இருக்கும்னு சொல்லுங்களேன். தப்பா கூட இருக்கலாம். இன்டர்னல் மார்க்கா போடுறாங்க, சொல்லுமா. ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு.
பெண்கள் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு, எழுந்துறீங்க. இங்க பாருங்க, வேற பேச்சாளர் வந்தாங்கன்னா அவங்க பாட்டு பேசிட்டு கிளம்பிடுவாங்க. கை தட்டுங்க. சிறப்புடா, சிறப்பு. உன் பேரை சொல்லிட்டு சொல்லு. ஹலோ செக். சீக்கிரம் கொடுங்க. உன் பேரை சொல்லிட்டு சொல்லு, மற்றவர்கள் அமைதியா இருக்கணும். விஜயதர்ஷினி ஃப்ரம் பிசிஏ. சரிம்மா சொல்லு. வரதட்சணை கொடுமை. கை தட்டுங்க. பிரியதர்ஷினி. விஜயதர்ஷினி. விஜயதர்ஷினி, சூப்பர். உட்காருடா. நல்லா கேட்டுக்கங்கப்பா. எழுந்து நின்று பதில் சொல்லுவதற்கு தனி துணிச்சல் தேவை. எழுந்து நின்று பதில் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் கைத்தட்டி பாராட்ட வேண்டிய கடமை சக நண்பர்களாக நமக்கு இருக்கு. நீங்க ஒரு பொண்ணோ பையனோ, பையனையும் சேர்த்து சொல்றேன், எழுந்து நிக்கிறப்ப அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுவதும் அவங்க எழுந்திருக்காம குனிஞ்சே இருக்கிறதுக்கு நீங்க காரணமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மைக்கு நீங்க காரணமாயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ விஜயதர்ஷினி சொன்னது 100க்கு 100 சரி. வரதட்சணை கொடுத்து கட்டி கொடுக்கணும், யாரோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். அதனால இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, தம்பிங்க தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அடுத்த தலைமுறை. இந்த டிவியில் என்னை காட்டினப்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் என்ன காட்டினதுக்கு அதிர்ச்சி ஆகல, இல்லாத ஒரு பொட்டை எனக்கு வச்சு விட்டுருந்தீங்க, அது எதுக்குன்னு தெரில. உண்மையாக இந்த என்னது பொம்மிஸ் நைட்டி பெண்ணாக உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி பொட்டு வச்சா விட்டாதான் பெண்ணாக உணர்வீங்களான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, அது உங்களுடைய விருப்பத்துக்காக செஞ்சுருக்கீங்க. பெண் பிள்ளைகள் பொட்டு வைக்கணும்னு பிறந்த உடனே பொட்டோடு நம்ம பிறக்கலை. பிறக்கிறப்பே ஏதாவது பிள்ளை 10 பொட்டு டிசைன் பொட்டோடைய பிறக்கும் இல்லை. பிறக்கிறப்பே பூவோடு ஜடையோடு ஏதாவது பெண் குழந்தை பிறக்குமா? இல்லை. இப்போ பூவோடு நம்ம பிறக்கலை, பொட்டோடு நம்ம பிறக்கலை. பிறந்த உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு காது குத்துவாங்களா? இந்த காது அறிவியல் படிக்கணும்னு தேவையில்லை. பிறந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓட்டை இருக்காது காதில். இவங்களாம் ஒன்று இது குத்தி மூடி இருக்க காதில் தான் ஓட்டை. அதை அடைக்கிறதுக்கு திரும்ப ஒரு தோடு பார்த்துக்குங்க. அந்த தோடு தங்கத்தில் தான் இருக்கணும், பித்தளையில் இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ தங்கத்தோடையும் போட்டு விட்டு நான் கேட்டனா அப்படின்ற மாதிரி நமக்கு நகையை போட்டு காதை குத்தி, அதுக்கு பிறகு வயசுக்கு வந்தோம்னா சீர் செஞ்சு அதையும் விளம்பரப்படுத்தி என் பிள்ளை இருக்கு வீட்டுக்கு வான்னு காட்டி கல்யாணம் பண்ணுறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்கணும்னு பிறந்தப்ப எந்த பெண் பிள்ளையும் கேட்கல. இப்போ இவங்களா பொண்ணுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறையை ஏற்படுத்திட்டு, அந்த நடைமுறை வந்த பிறகு நம்மளை கொண்டாங்க சாகடிச்சாங்கன்னு சொன்னா, கள்ளிப்பாலிலிருந்து பெண் சிசு கொலையிலிருந்து தப்பித்து அமர்ந்திருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் போராளிகள். பெண்கள் அத்தனை பேரும் இங்க இருக்க பிள்ளைங்க போராளிகள் தான். தப்பிச்சு வந்துட்டோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தம்பியுடைய அம்மா, அக்கா, உங்க தங்கச்சிலாம் தப்பிச்சு பிறந்துட்டாங்க. பிறந்த பிறகு என்னத்த பெண் சிசு கொலையெல்லாம் இப்ப எந்திரிச்சு போறாங்கல்ல தம்பிங்க. இப்படி இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆண்களால் அவங்களுடைய வாழ்க்கையில கொடுமைகளை அனுபவிக்கிறப்ப அதையும் தாண்டி நிக்கணும்னு நிக்கிறோம். இப்படி நிக்கிறப்பதான் ஆண்களுடைய கேலி கிண்டல்களுக்கு பயந்து காலேஜுக்கு போனோம்னா எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாம நம்ம உடையை வைத்து பார்ப்பார்கள், நம்ம இடையை வைத்து பார்ப்பார்கள், நமக்கு கூந்தலை வச்சு பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு காலேஜுக்கு போக வேண்டாம்னு நினைச்சப்ப, மத ரீதியாக நீங்க எந்த மதமா வேணா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஆனால் இந்து குழந்தைகளுக்கும் சேர்த்து கல்வி நிறுவனத்தை திறந்தது அருளானந்தர் கல்லூரி. அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொட்டு வச்ச குழந்தையும் வந்து படிக்கலாம், பூ வச்ச இந்து பிள்ளையும் வந்து படிக்கலாம், குங்குமம் வச்ச இந்து பிள்ளையும் வந்து படிக்கலாம், பர்கா போட்ட முஸ்லீம் பிள்ளையும் வந்து படிக்கலாம், சிலுவை போட்ட கிறிஸ்தவ குழந்தையும் வந்து படிக்கலாம். ஆக மொத்தல அசுரன் படத்துல சொல்ற மாதிரி படிப்பை மட்டும் விட்டுறாதீங்கடான்னு சொன்ன சில கல்லூரிகளில் முதல் கல்லூரி அருளானந்தர் கல்லூரி. அதுல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 3 செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, பேசுறப்ப இந்த மேக்ஸு சயின்ஸு கிளாஸ்லாம் நடக்கும், முடிச்ச உடனே ஒரு பிடி பிரேக் இருக்கும். அந்த பிடி பிரேக் அப்போ மேக்ஸ் மிஸ் வந்து வெளியே நின்றுட்டு, எங்கே போகிறீங்க, கிளாஸை நான் வாங்கிட்டேன் உள்ளே போ அப்படின்றப்ப இந்த மேக்ஸ் மிஸ் மேலே வரும்ல ஒரு ஆத்திரம், கடுப்பு. அதே மாதிரி கல்ச்சுரல்னு தானடா கூட்டிகிட்டு வந்தீங்க,
கேம்ப் ஃபெஸ்ட் தானே கூட்டிட்டு வந்தீங்க. 4 பாட்டை போட்டோமா, கத்துனமா, டயர்டானமா, வீட்டுக்கு போய் தூங்கணுமான்னு இல்லாம சமூகத்தை பத்தி தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன். 3 செய்தி தான். முதல் செய்தி, இப்போ நாங்கள் அரங்கத்தில் இப்படி நடந்து வர்றப்ப இன்ஸ்டா எல்லாரும் வச்சிருக்கீங்களா? யார்கிட்டலாம் இருக்கு? எல்லார்ட்டையும் இருக்கு. தப்பா கேள்வி கேட்டேன், யார்கிட்ட இல்லைன்னு கேட்டிருக்கணும். எல்லார்ட்டையும் இருக்கு. இந்த இன்ஸ்டா ரீல்ஸை 2 வகையாக பார்ப்பீங்கப்பா. நான் பார்த்ததை சொல்கிறேன். யாராவது ஒரு பொண்ணு பையனும் வச்சு ரீல்ஸ் போடுவாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீடு. நமக்கு தெரியாதுல்ல இதுதான் நம்ம வீடுன்னு. இதுதான் ஃப்ரிட்ஜ், தெரியாதுல்ல நமக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்தது இல்லைல்ல. இந்த ஃப்ரிட்ஜ் டூர் நம்ம பிள்ளை போய் கமெண்ட் பண்ணோம், அக்கா ஹோம் டூர் ப்ளீஸ். அவங்க ஹோமுக்கு இவங்க டூரு. அக்கா ஃப்ரிட்ஜ் டூர் ப்ளீஸ் பார்ப்பீங்க. இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, 1 வருஷம் கல்யாண ரீல்ஸில் முடிஞ்சிடும். இந்த பொண்ணு கன்சீவ் ஆகிட்டா அடுத்த 1 வருஷம் முடிஞ்சிடும். குழந்தை பிறந்துட்டா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். அவ்வளோ ரீல்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவங்களுடைய ஆசை கணவனுக்காக சமைக்கும். சமைச்சிட்டு முகத்தை காட்டாது, கையை மட்டும். அவனுக்காக எபிசோடு 1, அவனுக்காக எபிசோட் 2 வருதா? அடுத்து என்ன ரீல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தெரு முக்கில் நின்றுக்கிட்டு, அருளானந்தர் காலேஜ் வாசலில் நின்றுக்கிட்டு, இப்போ பாட்டு போட்டோடனே ஆடினாங்கல்ல தம்பிங்க, இவங்கெல்லாம் அடுத்து 10 வருஷத்தில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுவானுங்க. அதுதான் எனக்கு நினச்சாலே திக்குன்னு இருக்கு. ஏதாவது தெருவில் நின்றுட்டு பிஜிஎம்மை போட்டு 4 ஸ்டெப்பை போட்டால் காலேஜுக்கு இன்வைட் பண்ணிடுறாங்க. அவனுங்க மன்னிக்கணும், அவங்க உள்ள வர்றப்ப பிள்ளைங்கெல்லாம் கடிச்சு வைக்காத குறைய பாஞ்சிட்டு போகிறத பார்க்குறானா? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான்ப்பா, அது ரீல்ஸா ரியலா? அதுக்கு பேர் என்ன? ரீல்ஸ். ரீல்ஸை கல்லூரிக்கு வெளியே தான் பண்ண முடியும். கல்லூரிக்கு உள்ளே வந்தால் அது ரியல். 25 வயசுல மாதம் 20,000லேருந்து 30,000 கையில் காசு இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாமல் நடு ரோட்டில் நிற்கிறப்ப, சரி போனா போது இவன் ரீல்ஸையாவது பார்ப்போன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த ரீல்ஸ்லாம் அவங்க அக்கௌண்ட்டில் காசு, நம்ம டேட்டா போடுறது நம்ம காசு. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம காசில் டேட்டாவை போட்டு யாரோ ஒருத்தரை பார்க்குறத கூட தொலைஞ்சு போன்னு விட்டுறலாம். ஆனால் அவங்க இன்ஃப்ளூயன்சராக ஏற்றுக்கிறீங்கன்றப்ப கொஞ்சம் நினச்சி பாருங்க, உண்மையான தமிழ் சமூகத்தின் இன்ஃப்ளூயன்சர் யார்? யார் தமிழ் சமூகத்தின் உண்மையான இன்ஃப்ளூயன்சர், ரியல் ஹீரோன்னு கேட்டால், ஏம்மா சமூகத்தில் ஆம்பளை பிள்ளையும் இருக்குது, பொம்பளை பிள்ளையும் இருக்குது. இவனை படிக்க வைப்பேன், இந்த பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னால் உன் சமூகம் உருப்படாது. 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் இருந்தால் முதலில் அந்த பெண்ணை படிக்கவை. ஆம்பளை பையன் படித்தா வீட்டுக்கு தான் பயன்படும், பெண் பிள்ளை படித்தா சமூகத்துக்கே பயன்படும்னு சொன்ன தந்தை பெரியார் தான் ரியல் ஹீரோ, இன்ஃப்ளூயன்சராக இருக்க முடியும். இப்போ தம்பிங்க எல்லாரையும் பார்த்தேன், பாக்கெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு அது ஒரு கெத்தாக உட்காந்துருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கவே. நடந்து வரப்போ பார்த்தேன், எல்லாரும் என் கூட வந்த ஆண்கள் பாக்கெட்டில் கை விட்டுருந்தாங்க. என் பாக்கெட், என்னோட சட்டையிலையும் பாக்கெட் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சுடிதார் போட்டிருப்போம், பேராசிரியர்கள் சாரி கட்டியிருப்பாங்க. நமக்கு பாக்கெட்டுன்ற ஒரு கான்செப்டே இல்லை. எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் ட்ரெஸ் எடுத்தோம்னா பாக்கெட்டோட வரும், ஆமாவா? ஏன் பாக்கெட் இல்லை? உசிலம்பட்டி மட்டும் இல்லைப்பா, மதுரை மட்டும் இல்லை, எழுமலை மட்டும் இல்லை, இந்தியாவில் நீங்கள் எங்கே குழந்தை பிறந்துச்சுன்னு உங்கள் அப்பா அம்மா பார்க்க போனாலும் பெண் பிள்ளைக்கு ஜிகு 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 ஜிகுன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம். ஆம்பளை பையன் பிறந்து அப்போ தான் அப்படின்னு அழுதுருப்பான், 5 ஜோப்பு வச்சு சட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அவர் என்ன அப்படியே 500 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்க போகிறாரா? இப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், பாட்டிக்கிட்ட என்ன இருந்துச்சு? சுருக்கு பை இருந்துச்சா? பாட்டியோட சுருக்கு பையோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம ஹேண்ட்பேக்கு. பாட்டிக்கும் பாக்கெட் இல்லை, பேத்தி மதிவதனைக்கும் பாக்கெட் இல்லை. தாத்தா ஒத்த பைசா இருக்காது, லங்கோடில் 2 பாக்கெட் வச்சுட்டு சுற்றுவார் ஊருக்குள்ளே. எங்க காசே இல்லாத தாத்தாக்கு பாக்கெட் இருக்கு, வட்டிக்கு விடுற என் பாட்டிக்கு ஏங்க பாக்கெட் இல்லாமல் சுருக்கு பை இருக்குன்னு கேட்டால், பெண்கள் பணம் சம்பாதிக்க லாயக்கற்றவர்கள்னு மதம் சொன்னப்ப, வேதம் சொன்னப்ப, சாஸ்திரம் சொன்னப்ப ஒரு தலைவர் தான் இந்தியாவில் சொன்னார், ஆண்களுக்கு நிகராக தந்தை சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்ன தந்தை பெரியார் தான் ரியல் ஹீரோ, இன்ஃப்ளூயன்சராக இருக்க முடியும். இன்னைக்கு மதிவதனி கேட்குறேன்ல, ஏய் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு ஏன் பாக்கெட் இல்லைன்னு கேட்குறேன்ல, பெரியார் தான் கேட்டார்.
ஆஸ்திக்கு ஆண் ஆசைக்கு பெண். சொத்தெல்லாம் இவங்க பேரில் எழுதிடுவாங்களாம். செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, அம்மு பிள்ளை அப்படின்னு கொஞ்சறதுக்கு நம்பலாம். பெரியார் சொன்னாரு, பிறக்கிறப்பயே சிங்கக்குட்டி பிறக்குமா? சிங்கக்குட்டி பிறந்தா எங்க விடணும்? ஜூல விடணும். இப்ப வீட்டில் பிறக்கிறது யாரு? மனிதர்கள். அருமை தம்பிகளே, நான் இங்க வந்ததுக்கான முதல் நோக்கம், அமெரிக்காவை சார்ந்த ஒரு நடிகை, அவங்க பேரு மே வெஸ்ட். நீங்க நடிகர்கள் பின்னால் போகக்கூடியவர்கள், நடிகையை பத்தி நான் சொல்றேன். அந்த நடிகைக்கு பேரு மே வெஸ்ட். அவங்கள இங்க எப்படி கொஞ்சம் அரைகுறை ஆடையோடு ஆடினோடனே அவங்களுக்கு நம்ம ஒரு லேபிள் கொடுத்துருவோம்ல. ஆனால் ஆண்கள் சட்டை இல்லாமல் ஆடினாலும் ஹீரோ, டப்பிங் வாய்ஸ் பேசினாலும் ஹீரோ, யாராவது ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு சண்டை போடுவார், அவர் வெளியே வந்தோன்னே ஹீரோ. சண்டை உண்மையாக போட்டவருக்கு பேர் என்னப்பா? டூப்பு. உண்மையான டூப்பு யாரு? ஹீரோஸ் தான் உண்மையான டூப்பு. சண்டை போட்டவங்க ஹீரோ. இப்போ அப்படிலாம் வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு நடிகை சொல்றாங்க, அவங்க இறந்துட்டாங்க முன்னாடியே, இப்போ அவங்க இருந்தாலே அவங்களுக்கு 90 வயசு கிட்ட இருக்கும். நல்லா கேட்டுக்கணும். இது வரைக்கும் நான் பேசினேன், எதை கேட்கலனாலும் பரவாயில்ல. கடைசி 2 செய்தியில் முதல் செய்தி, மே வெஸ்ட் என்ற அந்த நடிகை சொன்னார், எவ்ரி மேன் ஐ மீட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் மீ. நான் சந்திக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் என்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆமாம் தானே. இப்போ நான் கிளம்பி போகிறேன், என்ன சத்தம் போட்டாலும் ரோட்டில் போகிறப்ப எனக்கு பிரச்சனைனா என் தம்பிங்க தானே வந்து நிற்பாங்க, தங்கச்சிங்க தானே வந்து நிற்பீங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சந்திக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் என்னை பாதுகாக்கணுன்ற ஆசை இருக்குது, அதில் தப்பில்லை. அடுத்தவங்க சொன்னாங்க, ஐ கான்ட் ஃபிகர் அவுட் வாட் ஃப்ரம், எதுலேருந்துயா என்னை காப்பாற்ற போகிறீங்க, அதுதான் எனக்கு புரியலைன்னாங்க. இதை கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பெண் பிள்ளைகள் கல்லூரி 4 மணிக்கு முடிஞ்சிருமாயா? 5 6 ஐயோயோ 6 மணிக்கு முடிஞ்சிட்டு வழக்கமாக போகிற நேரத்தை விட அதிகமாயிட்டா என் தம்பிங்களுக்கு ஃபோன் வரும். ஃபோனை எடுத்து வரேம்மா அப்படின்னு கட் பண்ணிடலாம். அப்பா கூப்பிடவே மாட்டார். எம்டன் மகன் அப்பா தான் பாதி வீட்டில், கூப்பிடவே மாட்டார். பெண் பிள்ளைகளுக்கு ஃபோன் வந்த உடனே நமக்கு இருக்க பதட்டத்தை விட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பதட்டம் இருக்கும்பா. இப்போ நமக்கு எரிச்சலாக இருக்கும், என்ன இவங்க சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, பார்த்து வான்னுவாங்க. 8 மணி ஆனால் இன்னும் பதட்டம், 9 மணி ஆனால் இன்னும் பதட்டம். இரவு முழுவதும் அந்த பெண் குழந்தை வீட்டுக்கு வரலன்னா முடிவு செய்து விடுவார்கள், அந்த பிள்ளை உயிரோடு இல்லைன்னு. ஆமாம் தானேப்பா? இப்போ யோசிச்சு பாருங்க, எங்களெல்லாம் பார்த்து பேசுகிற மதிவதனையும் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த ஜெனிஃபர் மேமையும் இங்கே இருக்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் சகோதரிகளையும் பார்த்து வாப்பா மேம், பிள்ளைங்க அமைதியாக இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, பார்த்து வான்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, கருமாத்தூர் காலேஜில் புலி வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு, யானை உசிலம்பட்டியிலேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கு, நெஞ்சு மேலே மிதிச்சிரும், பார்த்து வான்னு சொல்ல மாட்டாங்க. மனிதர்களில் சக மனிதராக இருக்கக்கூடிய ஆண்கள் தெருவில் நடமாடுகிறார்கள், பத்திரமா வான்னு சொன்னா இது நாகரீக சமூகமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களுக்கான பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஒழுக்கமான ஆண்களிடத்தில் தான் இருக்கிறது. அந்த ஒழுக்கமான ஆண்களை எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டா, இப்போ நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு ஒரு தம்பி மாலை போட்டிருக்க தம்பி எழுந்து மாலையவே மறந்துட்டாரு, அவர் சாமின்றதையே மறந்துட்டு எழுந்து துண்டு எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் துண்டு எடுத்து சுத்துறப்ப பார்க்க அழகா இருந்துச்சு, தப்பு கிடையாது. அவரை மறந்து எடுத்து துண்டை சுத்திட்டேன்னு நான் சொல்லிட்டா எனக்கு தெய்வ குத்தாகுமா? இங்க இருக்க பிள்ளைங்க யாராவது ஆசைக்கு எழுந்து கர்ச்சீஃபை வத்து சுத்தினா கூட, ஒருவேளை யாரோ ஒரு பொது மனிதர் அவங்கள பார்த்தா இவர் ஆடுறத ஆட்டம், அவங்க ஆனால் என்ன ஆட்டம் ஆடுது பார்த்தியா, அவ்வளோதான்ப்பா சமூகம், வேற ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர்கள் பாதுகாப்பு தம்பிங்கள்ட்ட தான் சொல்கிறேன், உங்களை போன்ற அறிவார்ந்த ஒழுக்கமான ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஊரில் ஒரு பையலும் சொல்ல முடியாது, ஒரு பொண்ணும் சொல்ல முடியாது, தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எல்லாரும் என்னுடைய தங்க எல்லாருடைய ஆணுலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா, உன் வீட்டில் இருக்க உன் அக்கா தங்கைக்கு என்ன பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறியோ அதே தான் எழுத்த வீட்டில் இருக்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வேணும். அதுக்கு நீங்கள் யாராக இருக்கணும்னு கேட்டால், ஜாதிய உணர்வற்ற மதவாத உணர்வற்ற மனிதர்களாக இருக்கணும். கடைசியாக ஒன்று கேட்டு முடிக்கிறேன். இத்தனை பேர் இருக்கீங்க, அறிவான பிள்ளைங்க, அந்த ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, யாராவது ஒரே ஒருத்தர்
5000 ரூபாய் பரிசு. உடனே பேக் எடுத்துகிட்டு வரல, ஜிபே பண்ணிடுறேன். 5000 ரூபாய் பரிசு உடனே மேடையிலேயே. கேள்விக்கு பதில் வேணும். இங்கே இருக்க யாராவது ஒருத்தர், அக்கா நான் பிறக்கிறப்பே முடிவு பண்ணி தான்க்கா பிறந்தேன், உஸ்லம்பட்டியில், மதுரையில், கருமாத்தூரில் இந்த ஜாதியில் பிறக்கணும்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான்க்கா பிறந்தேன்னு ஒரே ஒருத்தர் சொன்னால் உடனே ப்ரைஸ். கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி தானப்பா, நானே ஒத்துக்கிறேன். எப்படிங்க அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு பிறக்க முடியும் புள்ள? அடுத்து, பிறந்தா இந்த மதத்தில் தான்க்கா பிறக்கணும், அப்படியே வீரத்தில் தான்க்கா, நான் இந்த மதம் தான்க்கான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யாராவது பிறக்க முடியுமா? முடியாது. இப்போ சொல்கிறேன், என்னை அறிமுகப்படுத்தினப்ப சொன்னாங்க நான் ஒரு நாத்திகர், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னேன் கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு தொடர் ஒற்றுமை இருக்குது, நீங்கள் யார் என்னன்னு கேட்கல. இப்போ சொல்கிறேன், அவர் கருப்பசாமி சாமி நம்பிக்கை இருக்கவர், நான் பெரியாரிஸ்ட் நாத்திகர். பேசில் ஃபாதர் கிறிஸ்தவர். இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் பலர் கிறிஸ்தவர்கள். இங்கே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் ஹிந்து பிள்ளைகள் தான் அதிகம். நேற்றைக்கு என்னை திருச்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்த பொருளாதார பேராசிரியர் சங்கரநாராயணன் சாருக்கு நான் தனிப்பட்ட முறையில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் சார் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, நைட்டு இரவு ட்ராவல். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவரோட அனுமதியோடு நான் சொல்லுகிறேன். படித்து முடிச்சுட்டு அவருக்கான வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும், அதை கடந்து வர்றப்ப எனக்கு வாழ்க்கை கொடுத்த கல்லூரி அருளானந்தர் கல்லூரின்னு சார் சொன்னார். அது இல்லை செய்தி, சங்கரநாராயணர்களுக்கு அருளானந்தர்கள் வாழ்க்கை கொடுத்தது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அதான்ப்பா தமிழ்நாடு. இப்போ இங்கே வந்துக்கிட்டு நீ ஹிந்து, நீ கிறிஸ்டியன், நீ முஸ்லீம். நான் எங்கள் அப்பா பெரியாரிஸ்ட்டு, நாத்திகர் வீட்டில் பிறந்தனால நான் நாத்திகர். இந்த பிள்ளை ரொம்ப வாய் பேசுதுன்னு ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் கொடுத்துருந்தா இன்னைக்கு மதிவதனி கிறிஸ்தவர். கிறிஸ்தவர் வீட்டில் இருந்து தொல்லை தாங்கலன்னு ஹிந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஹிந்து. ஹிந்து வீட்டில் எனக்கு விவரம் தெரியாதப்ப இஸ்லாமியர் வீட்டில் கொடுத்து வளர்க்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் இஸ்லாமியர். இப்போ பிறப்பால் இந்த ஜாதி இந்த மதம் என்பது நம்ம தேர்வு கிடையாது, இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். பிறப்புன்ற விபத்தின் மூலமாக பிறந்தவர்கள் நாம். ஆனால் நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி இருக்கோம், என்ன ஒழுக்கத்தோடு இருக்கோம், யாராக இருக்க போகிறோம்ன்றது நம்முடைய தேர்வு. அப்ப ஜாதியும் மதமும் நமது தேர்வு கிடையாது, வெற்று பெருமைகள், வெற்று கூச்சல்கள். இப்போ என்ன அறிமுகப்படுத்துறப்ப மதிவதனி இந்த ஜாதிகாரனை அறிமுகப்படுத்தினாங்க. என் அடையாளம் என்ன? பிஎஸ்சி எம்எல் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்னு தான் மதிவதனியுடைய அடையாளம். உங்கள் அடையாளம் உங்கள் ஜாதியாக இருக்க முடியாது, மதமாக இருக்க முடியாது. படித்து மேலே வந்த பிறகு உங்ககிட்ட உங்கள் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி கேம்ப் ஃபெஸ்ட் நடக்குது, சீஃப் கெஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போக முடியுமான்னு உங்கள் பேராசிரியர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்கல்ல, அதுதான் உங்கள் அடையாளமாக இருக்க முடியும். அந்த அடையாளத்தை தேடி ஓடுங்கள், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, டிவி பாருங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போங்க. திரையில் இருப்பதெல்லாம் தரையில் தெரியாது. அவர்கள் நடிகர்கள். தலைவர்களை திரையில் தேடாதீர்கள், தரையில் தேடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.